ஓம் சக்தி பராசக்தி ஸ்ரீ சப்தகன்னியம்மன் முனீஸ்வரம் சக்திபுரத்திலிருந்து பேசுகிறோம். இந்த ஆலயம் சப்தகன்னியம்மன் இன்றைக்கு பௌர்ணமி பூஜை அருள்வாக்குடன் இன்றைக்கு நடைபெற்றது. இந்த ஆலயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சப்தகன்னியம்மன் கோயிலெல்லாம் ஒரு 6 மணிக்கு மேலே பெரும்பாலும் பார்க்க முடியாது. இங்கே அமாவாசை பௌர்ணமி நாளில் ஒரு 8-9 மணி வரைக்கும் இங்கே பூஜைகள் நடைபெறும். நீங்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் அருள்வாக்கு கேட்கணுன்னா நீங்கள் ஒரு 6 மணிக்கெலாம் அமாவாசை பௌர்ணமிக்கு அவங்க கொடுக்கப்பட்ட நம்பரில் தொடர்பு கொண்டு வரவும். ஏன்னா அருள்வாக்கு இங்கே 6 மணிலேருந்து 8-9 வரைக்கும் வர மக்களுக்கு ஏற்றபடி இங்கே நடைபெறும். அதே போல் முனீஸ்வரன் பூஜையும் இங்கே நடைபெறும், முனீஸ்வரன் அருள்வாக்கும் நடைபெறும். இங்கே ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா 9 தீபங்கள் இங்கே நாங்கள் ஏற்றுவோம். இங்கே பார்த்துருக்கோங்க 9 வகையான தீபங்கள். இது அனைத்து விதமான பிரச்சனைகள், தொழில் வளம், வியாபாரம், அது மனசங்கடம், அனைத்து விதமான பிரச்சனைகளும் இங்கே போடுறது எங்கேயுமே நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. ஸ்பெசிஃபிக்காக ஊனமஞ்சேரி இந்த சப்தகன்னியும் இயற்கையும் அம்மனோட அருளால் இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணி இந்த மக்கள் குறை தீர்ப்புக்கிறது 9 அதாவது இழுப்பு எண்ணெயில் நெய் கலந்து இன்றைக்கி 9 வகையான தீபம், அரிசி மாவில் இன்றைக்கி இந்த 9 வகையான தீபத்தை இன்றைக்கி பௌர்ணமி நாளில் தீபம் ஏற்றி இன்றைக்கி முனீஸ்வரன் சக்தி சப்தகன்னி சக்தி அருள்வாக்கு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் வரவங்க அனைவரும் 6 மணிக்கு ஸ்ரீ பௌர்ணமி பூஜை அன்றைக்கி நீங்கள் அருள்வாக்கு கேட்க இங்கே வரலாம். அதுக்கு அமாவாசையில் யாகம் நடைபெறுகிறது. அதாவது சண்டி யாகம், கணபதி யாகம், இந்த பல யாகங்கள் நீங்கள் நடைபெற்றோம். அமாவாசை தோறும் அந்த யாக பூஜையில் கலந்துக்கணும்னா அதுக்கு உண்டான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து அந்த யாக பூஜையில் உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைக்கும் அந்த பரிகாரங்களும் நாங்கள் இங்கே சப்தகன்னி ஆலயத்தில் சொல்கிறோம். அதனால் நீங்கள் அமாவாசையிலையும் கலந்துக்கலாம், பௌர்ணமியும் கலந்துக்கலாம். இந்த ஊனமஞ்சேரி கிராமத்தில் வண்டலூர் வந்துட்டிங்கன்னா வண்டலூர் ஸ்டாப்பிங்கிறது குளப்பாக்கம் பஸ் ஸ்டாப்புன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இறங்கிட்டு ஊனமஞ்சேரி கிராமம் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி இப்போ கன்னிமார்களை நிறைய பேர் குலதெய்வமாக வழிபடுறாங்க. அவங்களாம் ரொம்ப தூரம் போகாது, அவங்களாம் இங்கே வேண்டுதல் நிறைவேற்றிக்கலாமா? அதாவது இன்றைக்கி பல ஊர்கள்லேருந்து இங்கே வராங்க பிரச்சனை. ஏன் பல நாடுகள்லேருந்தும் எங்களுக்கு கைபேசியில் தொடர்பு போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கும் நாங்கள் பரிகாரம் சொல்கிறோம். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இங்கே பரிகாரம் சொல்கிறோம். எல்லா வகையான பிரச்சனைகளும் அவங்க தீங்குது. பல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, தொழில் வளம் இல்லாதவங்க, மற்ற மனசங்கடங்கள் இல்லாத அனைத்து வகையான பிரச்சனையும் இங்கே மக்கள் அனைவரும் பயனடைகிறாங்க. அதனால் நீங்கள் எந்த பிரச்சனையாலும் அவங்க அந்த யூடியூப் சேனலில் சொல்கிற நம்பர்கள் நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா எப்போ எந்த டைம்னு அவங்க சொல்லுங்கள். இப்போ கன்னிமார்களே அசைவ சாப்பாடு தான் அம்மனுக்கு படையலாகவும் இது பண்ணுவாங்க. மணப்பாக்கத்துலேயும் அதேமாரி நடந்து தான் இருக்குது. அதேமாதிரி இங்கேயும் நடக்குமா? அதாவது இது சைவ பூஜையாகவும் சப்தகன்னியம்மனாக வளர்கிறாங்க, அசைவ பூஜையாகவும் சப்தகன்னியமாக சில பேர் வழிபடுறாங்க. இங்கே ஆலயத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் சைவ பூஜை மாதிரி தான் செய்கிறோம். ஆனால் சில நபர்கள் எங்கள் பழக்க வழக்கங்களாக நாங்கள் அசைவ பூஜையும் செய்ய ஆசைப்படுறோம், இல்லை ஆடு பூஜையும் அதற்கு அவங்களுக்கு நாங்கள் தடை விதிக்கல. அவங்க எப்படி செஞ்சுட்டு அவர்கள் பூஜையை நிறைவேற்றிக்கலாம். ஆனால் முக்கியமாக நாங்கள் சொல்கிறது சைவ பூஜையாக செய்யுங்க அனைவரும் அப்படின்றத நாங்கள் வழிபடுறது சைவ பூஜை தான் வரும். ஆனால் மக்கள் விருப்பத்தை நாங்கள் தடை சொல்கிறது. அமாவாசை பூஜை நடைபெறும். நீங்கள் அமாவாசை பூஜைக்கும் வரவங்க அந்த யாக பூஜை சாமான், நெய், அதுக்கு உண்டான பொருட்கள்லாம் வாங்கிட்டு போய் யாக பூஜையில் நீங்கள் அனைவரும் கலந்துக்குங்க. அந்த யாக பூஜையோட கலசத்தை அம்மனுக்கு அந்த தீர்த்தத்தை தெரிவித்து அந்த தீர்த்தத்தை நீங்கள் வாங்கி போய் வீட்டில் வச்சுங்க. உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகள் தீரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் மே 1ஆம் தேதி அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெறுகிறது. குளக்கரையிலிருந்து அனைத்து பெண்களுக்கும் அம்மன் கலசம் ஏந்தி பால் குடத்தை நேரடியாக பால் குடத்தை சில பேர் ஆலயத்தில் வாங்கி அவங்க அவர்கள் திருக்கரங்களாலேயே பெண்கள் அனைவரும் அவர்கள் திரும்ப ஆலயத்தில் அவர்கள் கரங்களாலேயே இங்கே அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு பூஜை நடைபெறும். அது ஒரு முக்கியமான விசேஷமாக இங்கே ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அவர்கள் கையாலேயே பால் குடம் சுமந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து இங்கே நடைபெறுகிறது. அதுவும் வருடம் ரொம்ப விசேஷமாக இங்கே நடைபெற்று வருகிறது. ஓம் நம சிவாய, ஓம் முனீஸ்வராய நம. இந்த முனீஸ்வரர் ஆலயம் இப்போ ஸ்ரீ சப்தகன்னியம்மன் சக்தி பீடத்தில் இந்த மாதம் தான் இந்த முனீஸ்வரன் இங்கே அமைஞ்சிருக்காரு. கங்கை கிணறு இது ஒரு 200 வருடங்களாக இந்த கிணறு இங்கே அமைஞ்சிருக்குது. அதில் முதல் கொண்டே இந்த
முனீஸ்வரரும் இங்கே இருக்கிறார். இந்த முனீஸ்வரர் வந்து எப்படி இவர் அமைஞ்சார் அப்படின்னு கேட்டால், இவர் ஒரு சுயம்பு வடிவாக அமைஞ்சதுக்கு உண்டான அத்தனை அம்சமும் இவருக்கு இருக்குது. ஏன்னா வந்து இந்த செங்கல் வைத்து தான் நாங்கள் அந்த முனீஸ்வரனை பூஜை பண்ணி அதுக்கப்புறம் சப்தகன்னியனுக்கு பூஜை பண்ணுறத ஒரு வழக்கமாக தொடர்ச்சியாக நாங்கள் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே அம்மன் கோயில் வந்து கல்லே கட்டும்போது இதை வந்து கல்லாக வைக்கணும்னு நினச்சோம். ஆனால் நினச்சிட்டு அதுக்கான முயற்சி எதுவும் நாங்கள் பண்ணலை. பெரும்பாலும் அந்த சிலை செய்கிறவங்களே வந்து இயற்கையாக இந்த முனீஸ்வரன் சிலையை அவங்களே செஞ்சுட்டு வந்து இதை வந்து நீங்கள் வச்சு இங்கே வணங்குன்னு அவங்க இயற்கையாக இதை கொடுத்தது தான். இதை எந்த முயற்சியும் பண்ணியும் நாங்கள் இங்கே அமைக்கலை. அது மட்டும் இல்லாமல் இதை சிலையாக வச்சுட்டு இதை ஒரு பீடமாக அமைக்கணும்னு நினச்சோம். அதுக்கப்புறம் வந்து சிவராத்திரி அன்னைக்கு இதை பிரதிஷ்டை பண்ணால் நல்லா இருக்கணும்னு நினச்சி இருந்தோம். அதை கூட நம்மளால் சொல்லக்கூடாது. இயற்கையாக என்னைக்கு வந்து இந்த பீடம் அமையுதோ அன்றைக்கி இதை பிரதிஷ்டை பண்ணலான்னு நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணி அதை அப்படியே விட்டுட்டோம். ஆனால் அதே மாதிரி நாங்கள் நினச்ச பிரகாரமே சிவராத்திரி அன்னைக்கு இந்த பீடமும் வந்து நாங்கள் சொல்லாமையே செஞ்சு இந்த பீடம் ஆலயத்தில் வந்து அவங்களே செய்கிறவங்களே எடுத்துன்னு வந்து இயற்கையாகவே கொடுத்தாங்க. அதனால் இயற்கையாகவே அமைஞ்சு இந்த முனீஸ்வரன் வந்து இங்கே வந்து அமைஞ்சிருக்கிறாரு. அதனால் வந்து அமாவாசைக்கு வந்து யாகம் பண்ணி இங்கே முனீஸ்வரனுக்கும் ஸ்ரீ சப்தகன்னி அம்மனுக்கும் யாகம் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமிக்கு வந்து பௌர்ணமி பூஜை தேங்காய் தீபம் வைத்து முனீஸ்வரனும் சப்தகன்னியும் நடைபெறும். அது இல்லாமல் அருள்வாக்கம் வந்து 6 மணி நேரத்தில் பௌர்ணமிக்கு இங்கே நடைபெற்று இருக்குது. அதே போல் அமாவாசைக்கும் அருள்வாக்கம் நடைபெறுகிறது. அதனால் அனைத்து மக்களும் வந்து அனைத்து பிரச்சனையும் தீர இந்த ஊனமஞ்சேரி கிராமத்தில் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் முனீஸ்வரன் ஆலயத்துக்கு வந்து நீங்கள் அனைவரும் பயனடைன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ அமாவாசை பௌர்ணமி பூஜையில் வந்துட்டு கலந்துனாங்கன்னா மக்களுக்கு குறி சொல்லுவீங்களா? பௌர்ணமி அன்னைக்கு வந்து எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க வந்து அம்மன்கிட்ட வேண்டிக்கின்னு வந்தால் கண்டிப்பாக அனைவருக்குமே அருள்வாக்கு இங்கே சொல்லப்படும். இங்கே முனீஸ்வரன்கிட்டையும் அருள்வாக்கு கேட்க வராங்களா மக்கள்? வராங்கிட்டையும் அருள்வாக்கு கேட்கலாம். ஸ்பெசிஃபிக்காக முனீஸ்வரன் கேட்கனா இங்கே முனீஸ்வரன் பூஜை போது கேட்கலாம். இல்லைன்னா பொதுவான வந்து உள்ள முனீஸ்வரன் சப்தம் 2 பேருமே சேர்ந்தே உங்களுக்கு அருள்வாக்கு இங்கே நீங்கள் முனீஸ்வரன் ஆலயம் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் சக்தி பீடம் 2ம் இங்கே அமைஞ்சிருக்கிறது. அது இல்லாமல் பெரியாண்டவர் கோயில், கங்கையம்மன் கோயில், பெரியபாளையத்தம்மன், ஸ்ரீ கோதண்டராமர் கோயில், அனைத்து இங்கே கோயில்களும் இந்த பகுதியில் இருக்குது. அதனால் ஊனமஞ்சேரி கிராமம் வண்டலூரில் வந்து நீங்கள் ஊனமஞ்சேரி கிராமம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கனாலே நீங்கள் அனைத்து ஆலயத்தையும் தரிசனம் பண்ணி பௌர்ணமி அமாவாசையில் வந்து அருள்வாக்கும் கேட்டிங்கன்னா போகலாம். உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இங்கே திருப்பதி உங்களுக்கு கண்டிப்பாக கணும். ஓம் நம சிவாய. ஓம் பிரம்மியை போற்றி, மகேஸ்வரியை போற்றி, கௌமாரியை போற்றி, வைஷ்ணவியை போற்றி, வாராகியை போற்றி, இந்திராணியை போற்றி, சாமுண்டியை போற்றி, சப்தகன்னிகளை போற்றி, ஓம் முனீஸ்வரனை போற்றி. இந்த ஆலயத்திற்கு பௌர்ணமி அமாவாசை 2 மாதத்துக்கு 2 நாள் சிறப்பான பூஜைகள் நடைபெறுகிறது. வருகின்ற மே 1ஆம் தேதி 9வது அரசு விடுமுறையாக இருக்கும். அன்றைக்கி அனைத்து பொதுமக்களும் தவறாமல் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் சக்தி பீடம் முனீஸ்வரன் சக்தி பீடத்தில் வந்த அனைத்து பொதுமக்களும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த பால்குட நிகழ்ச்சியில் சிறப்பாக அனைத்து மக்களும் கலந்து கொண்டு உங்களை கேட்டுக்கிறேன் ஆலயத்தை சார்பாக.